உரையுடைய தலைப்பு இன்ஷா அல்லாஹ் தாவத் பண்ணி அழைப்பு பண்ணி எப்படி செய்ய வேண்டும், அதனுடைய முறை என்ன, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், எப்படி செய்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இந்த அழைப்பு பண்ணி நடக்கிறது என்று இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறிய விளக்கமாக பார்ப்போம். முதலாவது, ஒரு மனிதன் எந்த செயலாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு இபாதத், ஒரு மார்க்க விஷயம் எந்த செயலாக செய்தாலும் அந்த விஷயத்தில் ஒரு முன்மாதிரி எப்போதும் யாராக இருக்க வேண்டும்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் முஸ்லீம் ஆகிட்டேன், இப்போ நான் இஷ்டப்படி என்னுடைய தாவத்து அழைப்பு பண்ணி கொடுக்க முடியாது, நான் இஷ்டப்படி என்னுடைய வீட்டில் போய் சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு சில ஒழுக்கம், அதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கிறது. அதனால் தான் சூரத்துல் அஹ்ஸாபில் அல்லாஹ் கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனா. நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட ஒரு விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்துதான். இந்த இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தவிர அவர்களுடைய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முன்மாதிரி. லகத் கான லகும் ஃபீ இப்ராஹீம உஸ்வத்துன் ஹஸனா இல்லா, அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் தடை செய்கிறான். அந்த இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்வேன், உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்பேன் என்று அந்த வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்து அவர்கள் முன்மாதிரி தான். ஆனால் முழுமையாக ஒரு அழகிய முன்மாதிரி யார் என்று சொன்னால் அதுதான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் முஸ்லீமாக மாறி அல்லது பிறப்பால் முஸ்லீமாக இருந்தார் என்று சொன்னால் அவன் எப்படி இந்த தாவத், இந்த அழைப்பு பணியை கொண்டு வர வேண்டும், மக்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று பார்த்தால், முதலாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக வந்த ஒரு சூரா, ஒரு அத்தியாயம், சூரத்துல் முத்தஸ்ஸிர். யா அய்யுல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர். நபியே, இந்த போர்வை அடைந்தவர்களே நீங்கள் ஏந்திரிங்க, கும் ஏந்திரிங்க, ஃபஅன்திர் மக்களுக்கு பயமுத்துங்க, இந்த குர்ஆனை மக்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹை பற்றி இந்த அச்சமுட்டி எச்சரிக்கை, அல்லாஹை பற்றி நன்மாரியம் சொல்லுங்க, இந்த சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி மக்களுக்கு சொல்லுங்க. அப்போ முதல் அழைப்பு பண்ணி எதன் பக்கம் இருக்க வேண்டும்? கொள்கை பக்கம்தான் இருக்க வேண்டும், அல்லாஹை பற்றி இருக்க வேண்டும். அப்போ அந்த விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் முதலாவது அழைப்பு பண்ணி செய்யக்கூடிய ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. 7 பாயிண்ட் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் அழைப்பு பண்ணி செய்த ஒரு முறை காண்பிக்கிறாங்க. முதலாவது நேரடியாக சந்தித்து ஒரு மனிதனை அழைப்பு பண்ணி கொடுப்பது. இது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சஹாபாக்களிடம் இந்த மாதிரி அழைப்பு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வரக்கூடிய அபூபக்கராக இருக்கட்டும், முதல் அழைப்பு பண்ணி யார்கிட்ட கொடுக்குறாங்க? தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட. அதற்கு பிறகு அலி ரதினா அவர்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள், இந்த மாதிரி தனித்தனி நபராக சந்தித்து அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்கு ஒரு உண்மையான இறைவன் வேறு யாரும் கிடையாது, இந்த சந்திரனும் இந்த சூரியனையும் இந்த பூமியையும் படைத்த இறைவன் உண்மையான இறைவன் அந்த அல்லாஹ் தான். இப்போ அந்த ஒரு வசனத்தை தனித்தனி மனிதராக சந்தித்து சொன்ன ஒரு வசனம்தான் முதலாவது ஒரு அழைப்பு பணியின் முறை. இரண்டாவது அழைப்பு பணியுடைய முறை பார்க்கும்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி அழைப்பு பண்ணி கொடுப்பார்கள். முதலாவது தனி நபராக சந்திப்பார்கள். இரண்டாவது மார்க்கெட்டில் போய், காபாக்கு முன்னாடி, இந்த மாதிரி மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் குர்ஆனை ஓதுவார்கள். மற்ற கிதாபுகளை ஓதுவது, படிப்பது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு கோபத்தை தரக்கூடிய விஷயமாக இருந்தது. அவர்களிடம் ஆதாரமாக சொல்லலாம், ஆனால் அதை படித்து காண்பிக்கக்கூடாது. அந்த சம்பவம், அந்த ஹதீஸும் தெரிந்திருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உமர் ரதினா அவர்கள் அந்த பைபிள், அந்த இஞ்சில படிச்சுட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹுடைய கண்கள் சிகப்பாகினது. காரணம், இந்த இறக்கிய குர்ஆனை விட்டு நீங்கள் இன்னொரு வேதத்தை படிக்கிறீர்களா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. அப்போ குர்ஆன் மூலமாக தான் நாம் அழைப்பு பணியை முதன்மையாக செய்ய வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகள், அந்த உம்ராக்கு வரக்கூடிய உம்ரிகள், இந்த மாதிரி நிறைய மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க? சூரத்துர் ரஹ்மானை படிப்பாங்க, சூரத்துல் ஹாமீம், சூரத்து சஜ்தா, இந்த மாதிரி வசனங்களை படிப்பாங்க. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான். அந்த ஒருவன் இறைவன் தான், அவன்தான் ரஹ்மான், அல்லமஹுல் குர்ஆன். அவன் தான் உங்களுக்கு பேசக்கூடிய அந்த தன்மை, அந்த ஆற்றலை கொடுத்தான், இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், இந்த மனிதர்களை படைத்தான் என்று மக்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய காலம் என்ன காலம் என்று தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம் சூனிய காலம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம் மருத்துவ காலம். அதனால்தான் அப்போ இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்களோ அந்த காலத்துக்கு பொருத்தமாக அல்லாஹுடைய தூதருக்கு, அப்போ இருக்கக்கூடிய தூதருக்கு ஒரு அற்புதம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சூனியத்தை ஒரு அற்புதமாக கொடுத்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மருத்துவமாக கையை தடவுனா குருடான கண்ணு வந்துடும், கையை தடவுனா ஒரு மௌத்தா போன ஒரு மனிதனுக்கு உயிர் வந்துடும், ஒரு சிலையை தடவினாங்கன்னா அதுக்கு உயிர் வந்துடும். அப்போ அந்த மாதிரி மருத்துவ காலத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலம்
இந்த கவிதை காலம், அந்த கவிஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம். காபாவுக்கு முன்னால் நிறைய கவிதை அந்த இடத்துல ஒட்டி இருக்கும். காரணம், அந்த இடத்துல அரபி மொழி அந்த அளவுக்கு பிரமாண்டமாக இருந்தது. அப்போ அதை தடுப்பதற்காக தான் ஒரு மறுமை நாள் வரை மிகப்பெரிய ஒரு அற்புதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனை இறக்கி அனுப்பினான். அந்த திருமறை குர்ஆன் ஒவ்வொரு நபருக்கும் சொல்லி காட்டும்போது இந்த குர்ஆன் உண்மையான இது அல்லாஹுடைய வேதம் தான் என்று நிறைய மக்கள் கேட்டுக்கிட்டு இஸ்லாத்தில் வந்திருக்காங்க. துஃபைல் பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களும் ஒரு சஹாபி தான். சஹாபியாக மாறுவதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த காஃபிர்கள் மக்கா நகரத்தில் உள்ளார வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சொல்லுவார்கள், நீங்கள் இந்த மாதிரி ஒரு மனிதன் உள்ளார இருக்கார், அவர் மஜ்னூன், அவர் பைத்தியக்காரர், அவருடைய பேச்சை கேட்காதீங்க, அவர் இந்த மாதிரி ஏதாச்சும் உளருவார், அவருடைய பேச்சை காது கொட்டி கேட்காதீங்க, உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போங்க. அவர் காதை மூட்டிக்கிட்டு போயிட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மனிதன் என்னதான் சொல்லுறாரு அப்படின்னு அந்த காதுலேருந்து அந்த பஞ்சை எடுத்துகிட்டு கேட்கும்போது சூரத்துல் ஹாமீம் சஜ்தாவுடைய வசனங்கள் படிக்கும்போது இது உண்மையான இறைவனுடைய வேதம் தான், இது இறைவனுடைய வசனம் தான் என்று அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு திரும்ப போய் தன்னுடைய சமுதாயத்தில் தன்னுடைய கபீலாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் முஸ்லீமாக மாற்றுகிறார். அப்போ இது குர்ஆனை மக்களுக்கு சொல்வதன் காரணமாக தான் அழைப்பு பணி. இரண்டாவது. மூன்றாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா தர்மம் செய்து மக்களுக்கு அழைப்பு பண்ணி கொடுப்பார்கள். முதலாவது தனிப்பட்ட முறையில் சந்தித்து, இரண்டாவது குர்ஆனை படித்து, மூன்றாவது சதகா தர்மம் செய்து. ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கிறது, அந்த மனிதனுக்கு தேவை பூர்த்தி செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களிடம் எதிர்பார்ப்பது இதுதான். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், மனிதர் கேட்கிறார்கள் செலவை எப்படி செய்ய வேண்டும். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் கைர், நல்லதின் விஷயம், நல்லதின் பக்கம் நீங்கள் செலவு செய்யுங்கள். வில் வாலிதைன், உங்களுடைய பெற்றோர்கள் மீது நீங்கள் செலவு செய்யுங்கள். ஒல் அக்ரபீன், உங்களுடைய உறவினர்கள் மீது, உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் செலவு செய்யுங்கள். தேவையுடையவர்கள் அந்த 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 மக்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். எந்தெந்த நபர்கள் மீது செலவு செய்ய வேண்டும் என்று சூரத்து நிசாவுடைய வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியல் ஒரு 10 நபர்களை குறிப்பிட்டு சொல்கின்றான். உல் யதாமா வல் மசாக்கீன் வல் ஃபுகரா வப்னிஸ் சபீல், இந்த வழிபோக்கர்கள், இந்த மிஸ்கீன்கள், இந்த ஃபுகராக்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் செஞ்சு காமிச்சது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சதகா கொடுத்து அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஈர்ப்பு வரும், இஸ்லாம் இப்போ இதுதான் உண்மையான மார்க்கம் என்று. இது மூன்றாவது விஷயம், சதகா ஹைராத், தர்மம் செய்து. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இப்போ மற்ற மதங்களை பார்க்கும்போது அவங்க கடவுளுக்காக எத்தனை செலவுகளை செய்கிறாங்க, எத்தனை கோடிக்கணக்கான காசுக்கு அவங்க வீணடிக்கிறாங்க. பால் ஊற்றுறது சரி, அதுக்கு ஸ்வீட் வைக்கிறது சரி, அதுக்காக கோயில் கட்டுறது சரி, அந்த மாதிரி எத்தனை ஒரு தவறான விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அது எதுவும் எதிர்பார்ப்பதில்லை. நீங்கள் எனக்கு செய்கிறத விட மக்களுக்கு ஒரு உதவியாக செய்யுங்க. சூரத்து தௌபாவோட வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், கர்தன் ஹசனா, அழகிய கடன், அவர்களுக்கு உதவி செய்யுங்க, அது கடனா திரும்ப நான் உங்களுக்கு அழகிய கடனாக கொடுப்பேன். இப்போ மூன்றாவது சதகா ஹைராத், தர்மம் செய்து மக்களுக்கு அழைப்பு பண்ணி கொடுப்பது. நான்காவது ஹுஸ்னுல் அஹ்லாக், ஒழுக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சூரத்து நூனில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீ அந்த ஒழுக்கத்துடைய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற. அப்போ ஒன்னை தவிர இந்த உலகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் ஒழுக்கத்தில் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து எத்தனை மக்கள் முஸ்லீமாக மாறிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சிரிப்பை கேட்டு பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஒழுக்கத்தை பார்த்து எத்தனை நபர்கள் முஸ்லீமாக சஹாபியாக மாறியிருக்கிறார்கள். வரலாற்றை ஹதீஸை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு பண்ணி தன்னுடைய நாவால் சொன்னதை விட அவர்களுடைய செயலால் அவர்களை பார்த்து முஸ்லீமாக சஹாபிகள் நிறையாக இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நாவால் ஒழுக்கத்தை கடைபிடிப்பார்கள். எப்படி என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு வரும்போது அந்த நேரத்தில் வருகிறார்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு படையாக வருகிறார்கள் மக்காவை வெற்றி அடைவதற்காக. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வரும்போது சஹாபாக்கள் என்ன சொன்னு வந்தார்கள் தெரியுமா? அல் யௌமு யௌமுல் மல்ஹமா, எங்களை துருமுறுத்தி எங்களுடைய வீட்டிலிருந்து துரத்தி அனுப்பின இந்த காஃபிர்களை, இந்த அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை, இந்த மக்களை நாங்கள் இன்னைக்கு துண்டு துண்டாக வெட்டுவோம். மக்கா நுழைவதற்கு முன்னால் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில்
ஒழுக்கத்தை, அந்த நேரத்தில் அந்த அழகிய பண்பை வெளிப்படுத்தினார்கள். அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இன்றைய தினத்தில் தான், இன்னைக்கு நாள் தான் உங்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய எத்தனை மன்னிப்பு தன்மை இருக்கிறதோ வெளிப்படுத்துங்கள். எத்தனை நபர்கள் உங்களுக்கு துன்பம் கஷ்டம் கொடுத்தார்களோ அனைத்து மக்களையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள். அல்லாஹுடைய தூதரை துன்படுத்திய அபு சுஃபியான் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் மன்னித்து சொன்னார்கள், யார் அபு சுஃபியானுடைய வீட்டில் நுழைகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அப்போ ஒரு எதிரியுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு அல்லாஹுடைய தூதர் தருகிறார்கள். காரணம், அவர்களை மன்னித்து விட்டார்கள். இப்போ இதனுடைய ஒரு விளைவு என்ன ஆனது தெரியுமா? அபு சுஃபியானும் சரி, அந்த நேரத்தில் போர் நடக்காமல் மக்கால் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் முஸ்லீமாக மாறினார்கள். சுப்ஹான் அல்லாஹ். இது எப்படி மாறினது? இது எப்படி அவர்கள் முஸ்லீமாக மாறினார்கள்? அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய அழகிய ஒரு பண்பாக மன்னிப்புத்தன்மையை வெளிப்படுத்தின் காரணமாக அவர்கள் முஸ்லீமாக மாறினார்கள். நான்காவது, தன்னுடைய ஒழுக்கத்தின் காரணமாக, தன்னுடைய பண்பாடு, தன்னுடைய அந்த அஹ்லாக்கின் வெளிப்படுத்தின் காரணமாக மக்கள் முஸ்லீமாக மாறுவார்கள். சூரத்து நிசாவில் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராணிகள், அந்த முசாஃபிராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் யார்கள் இருக்கிறார்களோ அவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள், இதுவும் உங்களுக்கு நன்மையான விஷயம்தான். உங்களுடைய அண்டை வீட்டுக்காரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருடைய அண்டை வீட்டுக்கார் பசிப்பட்டினோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உணவு அளிக்காமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த முஃமினை அல்லாஹ் நேசிப்பதில்லை. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அதே போல தான் இந்த இந்தியாவில் எப்படி இஸ்லாம் மதம் வந்தோடனே எல்லாருமே அழைப்பு பண்ணி கொடுத்தாங்களா? இல்லை, இந்த ஒழுக்கத்தை பேணி தான். முதல்ல இந்தியாவில் வரக்கூடிய சஹாபிகள் அலி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 200 சஹாபாக்களோடு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் வராங்க. அந்த நேரத்தில் அழைப்பு பண்ணி கொடுத்தது, ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக போகல. அப்புறம் யார் வரா? மாலிக் பின் தினார் ஒரு தாபையின் வரார். அவர் வரும்போது, அவருடைய தாபையினுடைய அந்த கூட்டம் வரும்போது, அவர்கள் இந்த பூமியில் வந்ததுக்கு பிறகு, கேரளா இந்த நாட்டில் வந்ததுக்கு பிறகு அழைப்பு பண்ணி எப்படி கொடுத்தார்கள் என்று தெரியுமா? இந்த பக்கத்து வீட்டுக்காரர், இந்த அண்டை வீட்டுக்காரர்கள் பசிப்பட்டினாக இருக்கிறார் என்று தெரிந்து அவர்களுக்கு உதவி செய்து உணவளித்து தான் இந்த மார்க்கத்தை வெளிப்படையாக சொன்னார்கள். இது அழைப்பு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு 4வது முறை. 5வது முறை இயாதத்துல் மரதா. உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது யார் நோயில் இருக்காங்களோ, படுக்கையில் இருக்காங்களோ அந்த நேரத்தில் அவர்களை சந்தித்து பார்ப்பது. அல்லாஹ் ஹதீஸ் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பணிபுரிந்த ஒரு சிறுவன் இருந்தான். அவன் யூதன். ஆனால் அந்த யூதன் உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த மனிதனுக்கும் அந்த சிறுவனுடைய தந்தைக்கும் ஒரு ஆச்சரியம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். என்ன, இந்த அளவுக்கு பெரிய ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவர் இவர் என்னுடைய வீட்டுக்கு இந்த பையனை சிறு பையனை பார்க்க வராரா அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் ஒரு அதிர்ச்சியில் சொல்கிறாரு, இந்த பையன் என்கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார், ஆனால் என்னுடைய ஒரு ஆசை, இந்த மனிதன் இந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், படுக்கையில் இருக்கிறான், எப்போ வேணாலும் மரணம் வரலாம். அந்த கவலையோடு அந்த மனிதன், அந்த சிறுவன் நரகத்துக்கு போகக்கூடாது என்று அந்த ஒரு பயத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிறுவனை பார்க்க போனார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறுவனுடைய உள்ளத்தில் அந்த ஹிதாயத்தை போட்டு விட்டான். எப்படி என்று தெரியுமா? அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையும் பார்க்கிறான், தன்னுடைய எஜமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்க்கின்றான். 2 பார்வையும் பார்த்துவிட்டு அவருடைய தந்தை சொல்கிறார், அபுல் காசிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது சொல்லக்கூடிய அவனுடைய பேச்சை கேளு என்று சொன்னவுடன் அவன் கலிமாவை படிக்கின்றான். ஒரு சில நிமிடங்களில் அவனுக்கு மரணம் வருகிறது. இப்போ மரணம் எப்போ வேணாலும் வரலாம். அந்த நேரத்தில் இயாதத்துல் மரதா, இதுவும் மிக முக்கியமான ஒரு அழைப்பு பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம். நம்மளுடைய வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய, நம்மளுடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய, நமக்கு தெரிந்த நண்பர்கள், நம்ம கூட வாழக்கூடிய சகோதரர்கள், எத்துணை நபர்கள் இந்த மாதிரி நேரத்தில் நாம் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை இப்படி எடுத்து வைக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஅதக மினன்னார். அல்லாஹுக்கே எல்லா புகழும், அவன் என் மூலமாக ஒரு சிறுவனுக்கு நரகத்திலிருந்து விடுதலை எடுத்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அழைப்பு பண்ணி கொடுப்பதில் இதுவும் ஒரு மிக முக்கியமான விஷயம். கடைசியில் இருக்கக்கூடிய 6வது விஷயம், இது எல்லாமே வந்ததுக்கு பிறகு ஒரு தலைவனாக இருந்தால் ஹுதூத்துல் முலூக் என்று சொன்னால் அரசனுக்கு கடிதம் எழுது. இப்போ அதன் டெக்னாலஜியில் பார்க்கும்போது இந்த வாட்ஸ்அப் மூலியமாக மெசேஜ் அனுப்புறது கூட நம்ம ஒரு அழைப்பு பண்ணியே நாம் பயன்படுத்திக்கலாம்.
மெசேஜ் அனுப்புறது சரி, குரூப் ஆரம்பிக்கிறது சரி, ஸ்டேட்டஸ் வைக்கிறது சரி, நம்மளுடைய இணையதளங்களில் என்னென்ன நம்ம போடுகிறோமோ அதை பார்த்து நிறைய முஸ்லீம் மக்கள், அதை முஸ்லீம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தில் வருகிறார்கள். எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஹுதூத்துல் முலுக் என்று சொன்னால் அரசனுக்கு கடிதம் எழுவது, யாரெல்லாம் நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி அழைப்பு பண்ணி கொடுப்பது, இதுவும் ஒரு விதத்தில் அழைப்பு பண்ணி கொடுப்பது தான். அப்போ எத்தனையோ நபர்கள் இன்று தேவையில்லாமல் என்னென்ன ஒரு விஷயம் நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் ஸ்டேட்டஸ்லையும் அதெல்லாம் நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ்லையும் ஃபார்வேர்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஒரு குர்ஆன் வசனம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களை படைத்த இறைவன் ஒருவன் தான். சூரத்துல் இக்லாஸ் நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்த வசனம், இந்த அத்தியாயம் எத்தனை நபர்களுக்கு நாம் போய் சேர்ந்திருக்கிறோம், எத்தனை நபர்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ இந்த 6 முறை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடத்தில் கடைபிடித்தினார்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த 6 விஷயத்துக்குள்ளார வரும். ஒருத்தனை மன்னிப்பது, சிரிப்பது, அழைப்பு பண்ணி கொடுப்பது, அதே போல் விருந்து வைக்குவது. விருந்து வைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். உக்பா பின் ஆமிர் அவர் உக்பா பின் அபி முஐத் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அண்டை வீட்டுக்காரர். ஆனால் அவன் காஃபிர். அவனுடைய வீட்டில் அழைப்பு பண்ணி கொடுத்து தாவத் மூலமாக விருந்து வைத்து மக்களை இஸ்லாமை அளித்தார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை எடுத்து வைத்ததுக்கு பிறகு தன்னுடைய மரணத்தில் கடைசி நேரத்தில் பார்க்கும்போது 1,00,000க்கும் மேல் சஹாபாக்கள் முஸ்லிமாக மாறி சஹாபியாக மாறினார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் 23 ஆண்டுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அழைப்பு பண்ணி கொடுக்க வேண்டுமோ சூரத்துல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, ஹிக்மத்தோடு ஞானத்தோடு, அந்த அல்லாஹ் எப்படி அந்த ஹிக்மத்தோடு சொல்லுகின்றானோ அந்த ஹிக்மத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள். இப்போ நாமும் நமக்கு இஷ்டப்படி தாவத்தை அழைப்பு பண்ணி கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொடுத்தார்களோ, ஓ மௌஇதத்துல் ஹஸனா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அழகிய வார்த்தையோடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஃபிரௌனிடம் அனுப்பும்போது என்ன வார்த்தை சொன்னான், வகூலா லஹு கௌலல் லய்யினல் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. சூரத்து தாஹாவுடைய வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், நீ ஃபிரௌன் திருந்தாத ஜன்மம், அவன் ஒரு தனி பக்கம் இருக்கட்டும், ஆனால் அந்த மாதிரி மனிதர்களிடம் நீங்கள் அழைப்பு பண்ணி கொடுக்கும்போது எப்படி பேச வேண்டும்? இந்த அளவுக்கு அநியாயம் செய்திருக்கிறாயே, இந்த அளவுக்கு நீ ஒரு பாவம், ஒரு அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு பேசாம அவரிடம் அழகிய முறையில் பேசுங்கள். கௌலல் லையினா, உங்களுடைய அந்த குரலில் ஒரு அழகிய பண்பு வேண்டும். ஏனென்று சொன்னால் அவ் யததக்கரு, அவனுக்கு நினைப்பு வரலாம், என்னை படைத்தவன் இறைவன் தான், அல்லது அவ் யக்ஷா, அவனுக்கு பயம் வரலாம். இரண்டத்தில் எது வேணாலும் அவனுடைய உள்ளத்தில் வந்தால் அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி கொடுத்து விடுவான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழைப்பு பண்ணி கொடுத்தார்களோ, தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அந்த அழைப்பு பணிக்காக முயற்சி செய்தார்களோ அதன் பிரகாரம் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதுக்கு தௌஃபீக் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.